2000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுல ஒரு அட்டகாசமான 3 பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் வீட தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீட்டுடைய எலிவேஷன்ல இருந்து இன்டீரியர் வரைக்கும் எல்லாமே பிரீமியமா டிசைன் பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் டிஃபரண்டாவும் இருக்கு பார்க்கறதுக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்த்த வீடுகள்ல இல்லாத புது யூனிக் டிசைன இந்த வீட்ல நீங்க பார்க்க முடியும். அது ஒரு சில இடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த என்டையர் வீட்லயுமே நீங்க ஃபீல் பண்ண முடியும். இப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோவ ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதோட கிளையன்ட்டோடைய ரிவ்யூவையும் நீங்க கேட்கலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷன் டிசைன பொறுத்தவரைக்கும் மாடர்ன் பிளஸ் ட்ரெடிஷனல் டிசைன்ல பண்ணியிருக்காங்க. பால்கனி வரக்கூடிய இடங்கள்லலாம் கான்கிரீட் ரூஃப் பண்ணாம டெரகோட்டா ஓடு யூஸ் பண்ணி ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால் அண்ட் கேட்டு இதுவுமே எலிவேஷனுக்கு கூடுதல் அழகு சேர்க்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட்டு ஃபுல்லாவே எம்எஸ் அண்ட் வுட் இது 2ஓட காம்பினேஷன்ல பண்ணியிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் வால்லயே வீட்டுடைய நேம் வைக்கிறதுக்கான பிளேஸையுமே ரெடி பண்ணியிருக்காங்க. பேக் சைட்ல கிரே கலர் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனோம் அப்படின்னா, வரவங்கள அழகா வெல்கம் பண்ற மாதிரியான ஒரு பாத்வே. நேச்சுரல் ஸ்டோனு பிளஸ் பெபிள்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 சைட்லயும் சின்னதா ஒரு கார்டன் செட்டப்பும் இருக்கு. பக்கத்திலேயே மெயின் கேட்டுக்கு நேரா இருக்கிறது பார்க்கிங் ஏரியா. நல்ல பெரிய ஸ்பேஷியஸான பார்க்கிங் குடுத்துருக்காங்க. அங்க ஃப்ளோர்லயுமே நேச்சுரல் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சிட் அவுட் ஏரியா குடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாவே கிரானைட்ல பண்ணிட்டு, ஒரு சீட்டிங் ஏரியாவும் அதுக்கு கீழ ஸ்டோரேஜுக்கான கப்போர்ட்ஸும் குடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டீக் வுட்ல ஒரு மாடர்ன் டிசைன்ல பண்ணியிருக்காங்க. டபுள் டோரா பண்ணியிருக்காங்க. ஆனா 2மே ஒரே சைஸ் இல்ல. ஒரு சின்ன டோர், ஒரு பெரிய டோரு. டோர்ல இருக்கக்கூடிய அந்த டிசைனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான அதே பேட்டர்ன்ல ஹேண்டிலும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு டோர் வந்து மாடர்னாவும் ரொம்ப அழகாவும் இருக்கு. வீட்டுக்குள்ள என்டர் ஆனோம்னா, நமக்கு டைரக்ட்டா தெரியிறது ஒரு லிவிங் ஏரியா தான். அந்த லிவிங் ஏரியாவுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபாயர் ஏரியா. அங்க ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் சீலிங்கோட. அதோட 2 பார்ட்டிஷனும் குடுத்துருக்காங்க. எம்எஸ் ஸ்டீலு பிளஸ் கேன் டிசைன் இந்த 2 காம்பினேஷன்ல அந்த பார்ட்டிஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லிவிங் ஏரியா பார்க்கலாம். ஒரு காம்பேக்ட்டான சைஸ்ல மாடர்ன் டிசைன்ல அழகா பண்ணியிருக்காங்க. ஒரு ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல வரக்கூடிய வீடு அப்படின்னாலே நம்ம பார்க்கலாம். பெரிய பெரிய விண்டோஸ் இருக்கும். கர்டைன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, சீலிங்ல இருந்து கீழ வரைக்கும் குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்கு. விண்டோஸ் எல்லாமே வுட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட சீலிங்ல மைல்டான ஃபால் சீலிங் டிசைன் பிளஸ் சென்டர்ல ஒரு அழகான மாடர்ன் டிசைன் லைட் குடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டையுமே நீங்க பார்க்கலாம். யூசுவலா நம்ம பார்க்குற மாதிரியான டிசைன்ல இல்ல. மினிமலான மெட்டீரியல் பிளஸ் டிசைன்ல ஒரு அழகான லுக்க கொண்டு வந்திருக்காங்க. வால் பேனலிங் கூட அதிகமா பண்ணல. ஒரு சின்ன லூவர் பேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வுட்லயே ஃப்ரேம் ஒர்க் அதுல லைட்டிங்கும் குடுத்து, கீழயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா ட்ரா ஒர்க்ஸ் அதிகமா இல்லாம, சிம்பிளா நீட் அண்ட் கிளீனா பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவ தாண்டி அந்த பக்கம் போறதுக்கு முன்னாடி அங்க ஒரு பார்ட்டிஷன் குடுத்துருக்காங்க. எம்எஸ் ஸ்டீல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து அங்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓடிஎஸ் கேப்பு. கீழ வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் செட்டப் பண்ணியிருக்காங்க. அதோட அந்த ஃபால்ஸுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வால்ல நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியான லுக்ல இருக்கக்கூடிய டைல்ஸ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. மேல ஓடிஎஸ் கேப் டஃப் அண்ட் கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளான லைட்டிங் குடுத்துருக்காங்க. இந்த ஏரியாவுக்கு ஆப்போசிட்லயே ஒரு பிரேயர் ஏரியா இன்டீரியர் ஒர்க்லயே டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் இருக்கிற அதே வால்ல இதுவும் இருக்கு அப்படின்றதால, அதுக்கு மேட்ச் பண்ணி அதே காம்பினேஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து டைனிங் ஏரியாவும் ஓப்பன் கிச்சனும் குடுத்துருக்காங்க. இப்ப அந்த டைனிங் ஏரியா ஃபர்னிச்சர் மட்டும் இல்ல. இந்த வீட்ல பார்க்கக்கூடிய எல்லா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஆர்க்கிடெக்ட் உடைய சாய்ஸ் தான். அதனால தான் இந்த வீட்டுடைய டிசைனுக்கு மேட்ச் ஆன மாதிரியே எல்லாம் அழகா பிளெண்ட் ஆகி இருக்கு. தனியா எதுவுமே மிஸ்மேட்ச்சா தெரியல. அந்த டைனிங் ஏரியாவிலேயே ஒரு பே விண்டோவும் குடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்ல ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு கீழ வாஷ் பேசின் ஏரியாவும் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் ஸ்டேர்கேஸுமே ஸ்டீல் ஸ்டேர்கேஸ் தான். அது மேல இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் மட்டும் வுட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ரெயிலிங்ல வுட்டன் கலர்ல இருக்கிற அலுமினியம் ஹேண்ட் ரெயிலிங்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷன்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுடைய ஸ்டார்ட்டிங் 2 ஸ்டேர்கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா, அழகா கர்வ் ஷேப்ல ஃபுல்லா வுட்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலா அந்த ஏரியாவும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. நெக்ஸ்ட் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஷேப்ல கவுண்டர் டாப் டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரியான ஒரு டிசைன் தான். பட் என்டையர் கிச்சன் கவுண்டர் என்ன சைஸ்ல இருக்கோ, அதே சைஸ்ல டிசைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த கவுண்டர் டாப் டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிக்கான டிசைன் தான். கவுண்டர் டாப்ல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து சிங்கிள் லேயரா யூஸ் பண்ணாம, டபுள் லேயரா பண்ணியிருக்காங்க. அதனால திக்கா இருக்கு. அதோட அத மேடையோட டாப்ல மட்டும் யூஸ் பண்ணாம, சைட்லயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால பார்க்கும்பொழுது லுக் வைஸ் இன்னுமே பெட்டரான லுக் இருக்கு. அதோட கவுண்டர் டாப்புக்கு கீழ ஃபுல்லா வுட்டன் கலர்ல லேமினேட்ஸ யூஸ் பண்ணியிருக்காங்க. மேல இருக்கக்கூடிய அந்த டாப் லேயரும் கீழயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் கலரு. சுத்தி பார்டர் பிளாக்கு, சென்டர்ல வுட்டன் கலர் இருக்கிற மாதிரியான ஒரு லுக்க குடுக்குது. கலர் காம்பினேஷனுமே பார்க்கறதுக்கு மைல்டா அழகான லுக்ல இருக்கு. அடுத்து இந்த கிச்சன்ல பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்கு. 2 விண்டோவுமே கப்போர்ட் ஒர்க்குக்கு ஏத்த மாதிரியான டிசைன்ல ஹரிசாண்டலா குடுத்துருக்காங்க. யூசுவலா நம்ம யூஸ் பண்ற மாதிரி லிண்டல் லெவல் 7 அடி வரைக்கும் பண்ணாம, இப்படி பண்ணும்பொழுது அந்த மேல இருக்கக்கூடிய கப்போர்ட் ஒர்க்கும் அழகா பண்ண முடியும். சிம்னியுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல விண்டோவ மறைக்கிற மாரி இருக்கும். அந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட கிச்சனுடைய அந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு நேராவே ஒரு பார்ட்டிஷன் மாதிரியும் ஆக்ட் ஆகுற மாதிரியான
ஒரு கிராக்கர் யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸோட ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறதால, உள்ள இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். வித் லைட்டிங்கோட பார்க்கறதுக்கு அதுவும் அழகா இருக்கு. இந்த கிச்சனுக்கு உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிச்சனும் இருக்கு. அது வந்து வெட் கிச்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது, பாத்திரங்கள கழுவக்கூடிய ஏரியா, அதுக்கேத்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டக்ஷன் ஹாபுமே செட் பண்ணியிருக்காங்க. இங்க சமைக்கணும் அப்படின்னா, அந்த ஹாப யூஸ் பண்ணி சமைச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெட்ரூம் இருக்கு. இது பேரன்ட்ஸ் பெட்ரூம். அதனால காம்பாக்ட்டான சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர் வைஸ் காட்டு, ஹெட்போர்டு, சைட் டேபிள் இது எல்லாமே ஒரு டிஃபரண்டான டிசைன்ல பண்ணியிருக்காங்க. அதோட அதுக்கு மேல இருக்கக்கூடிய விண்டோ, அதுவுமே பார்த்தீங்கன்னா, ஹரிசான்டலா குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வால்லயுமே விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரண்டா தான் பண்ணியிருப்பாங்க. கீழ இருந்து மேல வரைக்கும் ஒரு வெர்டிகலான ஷேப்ல விண்டோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வால்ல ஒரு பெரிய சைஸ் மிரர், ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வொர்க்கிங் டேபிள், அதோட கார்னர்ல ஒரு ஸ்டோரேஜுமே குடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்கான வார்ட்ரோப் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்டாச் பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு வாக்-இன் வார்ட்ரோப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் உடைய டோருமே வுட்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபிட்டிங்ஸுமே அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ல இருந்து பண்ணியிருக்காங்க. வாஷ் பேசினுக்கு கீழ வேனிட்டி யூனிட் இன்டீரியர்ல பண்ணியிருக்காங்க. அதோட ஃபால்ஸ் சீலிங் பண்ணி, ஷவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெயின் ஷவர் கான்செப்ட்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. டைலுமே எல்லாமே லைட் கலரா யூஸ் பண்ணி, அந்த ஷவர் ஏரியாவுக்கு மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி லோவர் பேட்டர்ன்ல இருக்கிற டைல யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கான அந்த ஸ்டேர்கேஸ ஒட்டுன மாரி ஒரு வால் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஃபுல்லாவே டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா, அங்கேயுமே ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸ் இருக்கு. அத லிவிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்ப்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அங்க ஓடிஎஸ் கேப்பையும் நீங்க பார்க்கலாம். கீழயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால்ஸ இங்கிருந்துமே நம்ம பார்க்க முடியும். கீழ இருந்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த லைட் அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது லைட் நல்லாவே தெரியும். இது பக்கத்துல இருக்கிற ஏரியாவுல ஒரு வொர்க்கிங் ஏரியாவா அத டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் மூலமா ஒரு வொர்க்கிங் டேபிள், ஸ்டோரேஜுக்கான கப்போர்ட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவுல இருந்து அக்சஸ் பண்ற மாரி ஒரு பால்கனியும் குடுத்துருக்காங்க. அந்த ஏரியாவுக்கு ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்கு. யூசுவலா யுபிவிசில நம்ம பார்த்திருப்போம். இங்க வுட்லயே பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவுடைய ரூஃபிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அதுல அழகான 2 லைட் குடுத்துருக்காங்க. ரெயிலிங்குமே வீட்ல யூஸ் பண்ண மாதிரியான அலுமினியம் ரெயிலிங் தான். ஆனா வுட்டன் கலர்ல இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் குடுத்துருக்காங்க. நல்லா பெருசாவே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் உடைய ஃப்ளோரிங் ஃபுல்லாவே வுட்டன் கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காட்டுமே நல்லா குயின் சைஸ்ல பெருசா பண்ணிட்டு 2 விண்டோ குடுத்துருக்காங்க. 1 பே விண்டோ, 1 காட்டுக்கு மேல ஹாரிசான்டலா ஒரு விண்டோ. அதோட ஃபால்ஸ் சீலிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் கிளீனா சிம்பிளா பார்க்கறதுக்கு எலிகன்ட்டா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 2 வுட்டன் ஸ்ட்ரைப் அதுக்கு நடுவுல வந்து ப்ரொஃபைல் லைட் இருக்கிற மாரி பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே ஒரு வொர்க்கிங் டேபிள் அண்ட் அதுக்கு மேல ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸுமே டிசைன் பண்ணியிருக்காங்க இன்டீரியர்ல. இதோட காட்டுக்கு பேக் சைடு இருக்கக்கூடிய வால்ல இங்கேயும் டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லயும் அட்டாச் பாத்ரூமுக்கு முன்னாடி ஒரு வாக்-இன் வார்ட்ரோப் செட் பண்ணியிருக்காங்க. நல்ல லென்த்தாவே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரருமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா லாங்கா பண்ணிட்டு, அதுக்கு நடுவுல ட்ராஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூம்ல கொஞ்சம் டிஃபரெண்ட்டாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. லைட் கலர் டைல்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு, ஹைலைட்டான ஏரியாவுக்கு மட்டும் கலர் டிஃபரன்ஸாவும் லூவர்டு பேட்டர்ன்ல இருக்கிற டைலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் ஏரியாவுக்கு மட்டும் ஹைலைட் பண்ற மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல தான் மேக்ஸிமம் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க வந்துட்டு எட்ஜஸ கர்வ் ஷேப்ல டிசைன் பண்ணி பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லயே. அடுத்து நம்ம பார்க்க போறது இங்க இருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூமு. இதுவுமே சின்ன பெட்ரூம் இல்ல. நல்லா பெருசா தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பிங்க் தீம மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஒரு காட்டு, சைட் டேபிள் எல்லாமே குடுத்துருக்காங்க. அது பிங்க் கலரு. அதோட பேக் சைடு வாலுமே அதே கலர்ல குடுத்துட்டாங்க. இங்கேயும் ஒரு பே விண்டோ பெருசா இருக்கு. அதோட காட்டுக்கு ஆப்போசிட் சைடு வால்ல பெரிய சைஸ் வார்ட்ரோப் தான். ஆனா சென்டர்ல அங்கேயுமே ஒரு விண்டோ இருக்கு. அதனால அந்த ஏரியாவுல மட்டும் ஸ்டடி ஏரியா மாரி டேபிள் பிளஸ் ட்ராஸ் குடுத்துருக்காங்க. இந்த ரூம்ல ட்ரெஸ்ஸிங்க்கான மிரர் எதுவும் தனியா குடுக்கல. வார்ட்ரோபுடைய டோர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மிரர் லேமினேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுடைய பாத்ரூம்லயுமே 2 பேட்டர்ன் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் பண்றதுக்கு மட்டும் ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷவர் ஏரியாவையும், அதோட வெஸ்டர்ன் கிளாஸட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியாவையும் ஹைலைட் பண்ற மாரி டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி வாஷ் பேஷன் ஏரியாவுலயும் இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு, அதனுடைய பேக் சைடு வால்லயும் இதே டைல் பேட்டர்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம 2ண்ட் ஃப்ளோர் போனோம் அப்டின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெரஸ் இருக்கு. பட் பாதி ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஓடு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லோப்டு ரூஃபிங்கா குடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய டெரஸ் வந்து ஓப்பன் டெரஸா பண்ணிட்டாங்க. இந்த வீடு ஃபுல்லா நீங்க பார்த்திருப்பீங்க. டிசைன் வைஸா பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடு ஆர்க்கிடெக்ட் டிசைன்ல பண்ணதால தான் இந்த மாரி ஒரு அவுட்புட் வந்திருக்கு அப்டின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு, அப்புறம் ஐயாம் ஆர்க்கிடெக்ட்ட நீங்க எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்றது? சார் என் பேர் சின்னப்பன் லாரன்ஸ். நான் வந்துட்டு இஎம்ஐ வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்டாக்ட் பண்ணது எப்படின்னாக்க, உங்களோட வீடியோ தான் பார்த்தேன் வந்துட்டு. அந்த வீடியோஸ்லாம் பார்த்து தான் எங்களுக்கு வந்துட்டு சரி இஎம்ஐ நாங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்தோம். கான்டாக்ட் பண்ணியோடனே அவங்க உடனே இமிடியேட்டாக வந்துட்டு ரிப்ளை கொடுத்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போனோம்.
இப்போ நீங்க வீடியோல பார்த்தப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? இவங்கள பத்தி. ஆமா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு? அந்த ஐடியாவுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல சார். அது இப்படிலாம் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்ல. ஏன்னா வந்துட்டு ஒரு இதுவுமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், ஃபவுண்டேஷன்ல இருந்து, சிவில் சைட்ல இருந்து கம்ப்ளீட் வந்துட்டு அவங்க எல்லா வந்துட்டு டீட்டெயில்ஸும் வந்துட்டு அவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணாங்க வந்துட்டு. ஈவன் அவங்களோட சூப்பர்விஷன் த்ரூ அவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் வரலையும் அவங்க டில் எண்ட் வரலையும் அவங்களோட சப்போர்ட் ஃபுல்லா இருந்துச்சு. எப்போ வந்துட்டு கூப்பிட்டாலும் அவங்க இமிடியேட்டா வந்துட்டு அவங்க நமக்கு எந்த ஒரு ஹெல்ப்பா இருந்தாலும் பண்ணி குடுத்தாங்க வந்துட்டு. ஓகேங்க. இப்போ ஆர்க்கிடெக்ட் அப்படின்னு வரும்போது அந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது இல்ல சார் அப்படி கிடையாது வந்துட்டு. ஏன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சு வந்துட்டு. ம். அவங்க சொன்ன டைமுக்குள்ள வந்துட்டு முடிச்சு குடுத்துட்டாங்க வந்துட்டு. ஏன்னா வந்துட்டு நான் நினைச்சேன் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைச்சேன். ஆ. பட் ஆனா அது மாதிரி டிலே ஆகாம எல்லா கான்ட்ராக்டரையும் கோஆர்டினேஷன் பண்ணி அவங்க வந்துட்டு டைம் பீரியட்ல வந்துட்டு முடிச்சு குடுத்தாங்க வந்துட்டு. எந்த ப்ராப்ளம் இல்லாம வந்துட்டு. ஓகே சார். ஓகே. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒசூர்லயே நெறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? ஆமா. உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல. ஆமா. இப்போ நீங்க ஏன் இவங்கள சூஸ் பண்ணீங்க? ஒசூர்ல வந்து இவங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆ. நான் வந்துட்டு நிறைய கொட்டேஷன் எடுத்தேன். 1, 2 கொட்டேஷன்ஸ். இப்போ அவங்க கொட்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாங்க குடுக்குற இதுல இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா அவங்களோட அந்த பிரைஸ் லிஸ்ட்லலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அந்த இதில் எனக்கு ரொம்ப அவ்வளோ இதாகல. ஓகே. அப்போ அதனால வந்துட்டு பெட்டரா இவங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணதையும் நமக்கு வேணுன்ற மெட்டீரியல்ஸை நாமளே செலக்ட் பண்ணி ம். ஸோ அது மாதிரி வந்துட்டு நம்ம ஒன்று சூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். ஸோ அதனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகே சார். ஓகே. இப்போ இவங்களுடைய கண்ட்ரோல்ல மேக்ஸிமம் நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏசி முதற்கொண்டு எல்லா விஷயங்களுமே இவங்களே சூஸ் பண்ணி பண்ற மாரி இருக்கும். ஆமா. இந்த வீட்லயும் அப்படிதான் பண்ணாங்களா? ஆமாம் சார். கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாம் A to Z இன்க்ளூடிங் சோஃபா, ஏசி, லைட்ஸ்லேருந்து ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட இது கேட்டாங்க. நம்மளோட இது உங்களுக்கு எது மாதிரி வேணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்த மாதிரி அவங்க வந்துட்டு அப்போ அவங்க எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ. இந்த வீட்டுடைய டோட்டல் பில்டப் ஏரியா 3500 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டுடைய இன்டீரியர்ல இருந்து ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாம் சேர்த்து இந்த வீட்டுடைய ஓவரால் பட்ஜெட் 1.4 crore. இந்த வீட்டை டிசைன் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தது இயாமா ஆர்கிடெக்ட். இவங்க தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, சவுத் இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒர்க் எடுத்து பண்ணுறாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அழகான வீடு ஆர்கிடெக்ட் டிசைனோட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.